ஒரு தோழி தலைவியிடம் சொன்னாராம், தலைவன் வீட்டிலிருந்து நிறைய பரிசு பொருட்களுடன் நம் வீட்டுக்கு வந்துள்ளனர். அதை பார்த்து நம் வீட்டினர் பேசிக் கொண்டுள்ளனர். அனைவரும் நன்று நன்று என்று பேசிக் கொண்டுள்ளனர். ஆகவே இந்த திருமணம் நிச்சயம் நடக்கும். நீ தைரியமாக இரு என்று சொன்னாராம். தலைவன் வீட்டில இருந்து தலைவி வீட்டிற்கு நிறைய பரிசு பொருட்கள்லாம் அந்த காலத்துல கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. கொடுத்து அனுப்பி பொண்ணு கேட்பாங்க. அந்த முறை அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்ப அது மாதிரி கொடுத்தனுப்பி விட்டு இருக்கும்போது தலைவிக்கு வந்து கவலை. என்ன தலைவன் வீட்டுல இருந்து வந்து கேக்குறாங்க, நம்ம வீட்டுல அதுக்கு ஒப்புக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லிடுன்னு. அப்ப தோழி சொல்றா, நம்ம வீட்டுல அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதனால இந்த திருமணம் நல்லபடியா நடக்கும், சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து குறுந்தொகையில அகம் சார்ந்த பாடல் 146வது பாடல். இது வந்து 11th புக்ல மனப்பாட பகுதியில இருக்கு. இந்த பாட்டு வந்து சங்ககால பாடல்ல அகம் சார்ந்த பாடல்கள் ரொம்ப அழகா உணர்வுகள் மனிதர்களுடைய உணர்வுகளை வந்து ரொம்ப அழகா சொல்ற மாதிரியான பாடல்கள் வந்து நிறையவே குறுந்தொகையில இருக்கு. அந்த பாடல்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இமேஜின் வந்துட்டு பழைய காலத்து அந்த இதுக்கு நமக்கு அடாப்ட் ஆயிடும். அது கூட நம்ம அலைன் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். நம்ம கண் முன்னாடி அந்த அந்த காட்சிகள்லாம் நம்ம கண் முன்னாடி வரும். அதை படிக்கும்போது புரிஞ்சு படிச்சோம்னா அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு இந்த பாடல்கள்ல இன்னொரு ஒரு விஷயம் நமக்கு புரியுது. ஏன்னா சங்க காலத்துல வந்துட்டு பெண்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெண் பார்க்க வர்றவங்க மாப்பிள்ளை வீட்டார் வந்துட்டு பெண்ணுக்கு தான் பரிசு பொருட்கள் கொடுத்து திருமணம் பண்ணியிருக்காங்க. இடைப்பட்ட காலத்துலதான் வந்து அந்த வரதட்சணை அந்த மாதிரியான விஷயங்கள் இடைப்பட்ட காலத்துலதான் நடந்திருக்கு. வரனுக்கு வரதட்சணை, அதாவது மாப்பிள்ளைக்கு பொருள் கொடுத்து பொண்ணையும் கொடுக்கறதுங்கிறது இடைப்பட்ட காலத்துலதான் மாறி இருக்கு போல. அந்த விஷயம் வந்து இப்ப நமக்கு இந்த பாடல்கள் வந்து தெளிவாவே தெரியுது. இப்போ வந்து இப்போ அந்த இதெல்லாம் மாறி வந்துச்சு, நார்மல் எல்லாமே ஈக்குவல்ங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனா சங்க காலத்துல இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பாடல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை எப்பயும் நமக்கு பிடிக்கிறப்ப அந்த சங்ககால பாடல்கள் பத்தி ரொம்ப அழகா நம்ம பேசலாம்.